வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளையும் வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டும் நோக்கில் சித்திரை புத்தாண்டி கிராமிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பற்றியவர்களுக்கும் வெற்றியீட்டியவர்களுக்குமான பரிசளிப்பு விழாவும் மற்றும் சிறந்த சமூக சேவைகளை செய்து வருகின்றவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் பொன்னான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருதினரான புரவலர் ஹாசிம் உமர் அவர்களையும் வத்தளை நகரசபை தலைவர் திரு வி பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் பற்றுமைந்த பேச்சாளரும் இலக்கியவாதியுமான வைத்தியமாநிதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் பிரபல தொழிலதிபர் வாழ்வியல் மேம்பாட்டு பேச்சாளர் PS செல்வரத்னம் அவர்களையும் எக்ஸலன்ஸ் சர்வதேச பாடசாலையின் அதிபர் ஸ்ரீ வைகுண்டன் அவர்களையும் சிறப்பு விருந்தினரான வருகை தந்திருக்கும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் டாக்டர் விஜயஸ்ரீ சந்திரமோகன் அவர்களையும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் காயத்ரி விக்ரமசிங்கர் அவர்களையும் தொழிலதிபர் ஜி குணசேகரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மாலை வணக்கம். நான் இந்த நிகழ்வை பார்க்கின்றேன் ஒரு வைத்தியராக. இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கான பரிசளிப்பு விழா. உடல் உள ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியத்திற்கான ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை இன்று நடத்தியிருக்கிறார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு மனிதனின் பெரிய செல்வம் ஆரோக்கியம் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படி சொல்லுவோம். அதே நேரம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றோம். சந்தோஷம்தான் மிகப்பெரிய செல்வம். யார் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோய்கள் குறையும். நோய் வந்தாலும் தாண்டி போகின்ற சக்தி இருக்கின்றது. அந்த ரீதியிலே நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை அளிப்பது இந்த காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சேவைகள் இந்த சமுதாயத்திற்கு உடல் உள்ள ஆரோக்கிய வளர்ச்சிக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இந்த கவிதை அதனுடைய முதல் அடி அதுல சொல்றாங்க என்னது, மக்கள் சேவையே மகேசன் சேவை. கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை அவர்களுடைய கவிதை. அந்த கூற்றுக்கு ஒப்ப இங்க மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் அன்னை தெரசாவும் சொல்றாங்க. ஜெபிக்கின்ற உதவிகளை விட உதவி செய்கின்ற கைகள் உன்னதமானவை அப்படின்னு அன்னை தெரசா சொல்றாங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றால் நாம் மக்களுக்கு சக மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை தான் உண்மையிலேயே மிகப்பெரிய சேவை. அந்த சேவையை நாம் செய்யும் பொழுது நாம் எந்த இறைவனை நோக்கி கரம் கூப்பி வணங்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த இறைவன் நம்மை கவனிக்கிறார். கடமை புரிகிறார். 30 வருட காலமாக வைத்தியத்துறையில் பணியாற்றுகின்றார்.
30 வருட காலமாக ராஜயோக தியானத்தை பயிற்சித்தும் வருகிறார். ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாடக ரீதியான பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சொற்பொழிவுகளும் இலவச மருந்து முகாம்களும் நடத்தி சேவையாற்றுகிறார். இவர் ஆன்மீக துறைக்காக பெரும் பாடுபட்டவர். இவரது சேவையை பாராட்டி எமது நல உதய அமைப்பு இவருக்கான இந்த கௌரவத்தை வழங்குகின்றது என்பதை இம்மேடை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றது என்பதை அறிய தருகின்றேன். ராதா மேத்தா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய அலைகளை வட்டம் இன்று 47 வருடங்களை கடந்த நிலையில் அந்த அமைப்புடனும் ராதா மேத்தா அவர்களுடனும் கடந்த 35 வருடங்களாக உறவை பேணி வருகின்ற ஒருவனாக தினகரன் பத்திரிகை மூலமாக நான் அவரது இந்த முயற்சிகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். இன்று இந்த நல உதயம் என்ற இந்த அமைப்பை ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே இதுவரை காலமும் அவர் செய்து வந்த சேவைகள் பல உள்ளன. அதிலும் மேலாக இந்த நல உதயத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார். அதாவது இன்று அந்த விசேட தேவையுள்ள அந்த விபத்துக்குள்ளான அந்த இளைஞனுக்கு அந்த குடும்பஸ்தருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த அறிவிப்பை கேட்டவுடன் திரு விஜயகுமார் அவர்கள் மாவோலை வத்தலை பிரதேச அந்த சபையின் உறுப்பினர் அவர்கள் இந்த முன்வந்து 1 லட்சம் ரூபாவை கொடுப்பதாக கூறியிருந்த உண்மையில் அவருக்கு இப்போதுதான் தெரிகிறது இந்த வத்தலை பிரதேச மக்கள் அவருக்கு வாக்களித்தமை வீண் போகவில்லை என்று